ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் ஊசிகி அம்மா பேசுகிறேன். ஆடியில் அம்மனுக்கு திருநாளாம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா துர்காதேவியோட பெருமையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, துர்காதேவியோட பெருமையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பிரார்த்தனை செய்யும் பக்தர்களுக்கு அருள் செய்பவளாக துர்காதேவி தோன்றினாள். இவள் சிவப்பிரியை, கணேசர் பிறப்பதற்கு அன்னையானவள், விஷ்ணு மாயையாகவும் முழு பிரம்மஸ்வரூபிணியாகவும் பிரம்மா முதலான தேவர்கள், மகர்ஷிகள், மனுக்கள் முதலியவர்கள் துதிக்கப்படுகின்றவளாகவும் விளங்குபவள். இவள் எல்லா பொருள்களிலும் நிறைந்திருப்பவள். புகழ், உயர்வு, மங்களம், சுகம், மோட்சம் முதலியவற்றை வழங்குபவள். துக்கம், பீடை முதலியவற்றை ஒழிப்பவள். தன்னை சரணடைந்தவர்களையும் பலகீனர்களையும் காப்பாற்றுபவள். தேஜோமயமானவள், தேஜஸிற்கு நிலைக்களமான தேவதை, சகல சக்திகளின் தன் வடிவம், சக்திகளுக்கெல்லாம் மகேஸ்வரி, சித்த பகவதி, சித்தியை தருபவள், அறிவுணர்வு, உறக்கம், பசி, தாகம், ஒளி, சோம்பல், கருணை, கவனம், பொறுமை, பிரமை, மெய்யறிவு, துஷ்டி, லக்ஷ்மி, தைரியம், மாயை ஆகியவற்றின் சக்தியுருவாக திகழ்பவள். சிவரூபமான கிருஷ்ணரை அடைந்திருக்கும் போது நாராயணியாகவும் தோன்றுபவள். இவளது குணச்சிறப்புகள் அளவற்றவை அப்படின்னு நம்மளுடைய நாராயணர் நாரதருக்கு துர்காதேவியோட சிறப்பை சொல்கிறாரு. சரி, நாளைக்கு ஆடிப்போகிற நாயகி யார்? நம்மளுடைய ஆண்டாள். நாளைக்கு ஆண்டாளை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.